உனக்கு வந்து ரன்னிங் வந்து கருப்பு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணம் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி படிக்கலாம். நீ ரன்னிங் மட்டும் பார்த்துக்கணும், எந்த கலர் முடியும் அதை பார்த்துக்கணும். ரன்னிங் இருந்தே இதே முக்கியம் அவசியம் தேவை. ரன்னிங் என்ன முடிஞ்சோ அதெல்லாம் டைம் போகும். அதனால் இதை மட்டும் குக்கில் இந்த கலர் எந்த கலர்னு பார்த்துக்கணும். சரியா? இப்போ நான் ரன்னிங் வந்து ஊதா போடுறேன். ரன்னிங் வந்து நான் ஊதா போடுவேன். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவு அளவு எடுத்து இந்த அளவு எடுத்துக்கேன். ஸ்டார்டிங் அளவு எடுத்துக்கேன். அது ரன்னிங் இந்த எடுத்து இந்த அளவு பார்க்கணும். அடுத்து வந்து ரன்னிங் இங்கே வந்து இது வரைக்கும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை ஹீட் ஆகும். நீங்கள் அவருங்க அவர் விட்டார இந்த வேலை மறுபடியும் மண்ணையில் மறுபடியும் தேய்ச்சிடுவோம். அப்போ தான் இது வந்து கான்டாக்ட் ஆகும். இது ஏன்னா இதுக்கு மேலே வந்து வாங்கி சுற்றிக்கலாம். ஏன் தேய்க்கிறேன்னா இதுக்கு மேலே வாங்கி சுற்றினால பசை இருக்குது. அதனால மாய்ஸ் இந்த இது கான்டாக்ட் ஆகாது. அதனால தான் தேய்ச்சிட்டு நல்லா கத்தி தருவியாக கத்தி லேசான கத்தி வச்சு சீவிச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கல இதில் முடிக்கிட்டோம். இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த வயல் மிச்சம் இருக்கா? ஆமாம், முறுக்குள்ள வரைக்கும் எடுத்துக்கணும் இல்லையா? இது தள்ளி நாட்டிக்கலாம். நாட்டிட்டு அடுத்த கருப்பு நீங்கள் ஒவ்வொரு ஆட்டிங்க இந்த பற்றியா கத்தியில் லேச சொல்லிங்க. அப்போ தான் உனக்கு இந்த சாதனை பிடிக்கும். பிளாஸ்டிக் நீ புதுசாக போடையில் கம்பி நீளமாகும், வண்டி வந்து நீளமாகும். அதனால் ஓடும் நல்லா சீவிக்கலாம். இப்போ வந்து பழசு ஒன்று ரெடி பண்ணும். பழசு இந்த காய் போனால் ரெடி பண்ணும். காய் போனால் இந்த வீடு கட்டணும். எரிஞ்சு வச்சுருக்கியா பாருங்க. இந்த இடத்துல வந்து கட்டாயம் இந்த இடத்துல வந்து இந்த நம்ம பந்திரம்ல இந்த இடத்துல வந்து கட்டாயம். அதை தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டார்டிங் கொடுத்தாச்சா? அடுத்து ரன்னிங்